ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். கல்வி கரையில் நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் வரலாறு தொடர்பான நூல்களை நம்ம பார்த்துருக்கோம். சமூகம் தொடர்பானவை, மொழியியல் பற்றி கூட நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக நாவல்கள் பற்றி நம்ம பெருசாக பேசினது கிடையாது. ரொம்ப ஒரு சில நூல்கள் தான் நாவல் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு நாவல், அதாவது சமூக சூழல் எவ்வாறு இயங்குகிறது. பொதுவாக நாம் வாழக்கூடிய நகரங்களில் நமக்கு சாதிகள் சார்ந்த சிக்கல்கள் பற்றி நமக்கு பெருசாக தெரியதில்லை. அதுவும் இப்போ இந்த காலமெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த பழைய விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் எப்படியான சாதிய ஒடுக்குமுறைகள்லாம் நடந்தது அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த நாவல் எதை பற்றியது? முதல்ல இந்த நாவலுடைய பேர் என்ன? கருக்கு. கருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நாவலுக்கு இந்த பேர் ஏன் வைத்தார்கள் அப்படிங்கிறதையும் இந்த நூலாசிரியர் விளக்கிறார். நூலாசிரியருடைய பேர் பாமா. அதாவது எதை பற்றினது இந்த நாவல்? பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், இந்து மதத்தில் சாதிகள் இருக்குது, ஜாதிய கொடுமைகள் இருக்குது. அந்த காரணத்தினால்தான் குறிப்பாக சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அது சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அப்படியே கிறிஸ்துவ மதத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. ஆனால் அங்கே போகிறவர்கள் எப்படியான சிக்கல்களையெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பெருசாக இது வரைக்கும் பேசப்பட்டதே கிடையாது. அதை பேசக்கூடியதுதான் இந்த நாவல். அந்த வகையில் தான் இந்த நாவலை நம்முடைய நூல் அறிமுகத்திற்கு நம்ம எடுத்திருக்கிறோம். நாவலுடைய பேர் முன்னாடியே சொன்னது போல கருக்கு. இந்த தலைப்பே ரொம்பவும் ஒரு ஆழமானது. எப்படியெல்லாம் ரணங்கள் படுறாங்க அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய சமூக மக்கள், எப்படியெல்லாம் பிரச்சனைகளை அன்றாடம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய வகையில், உணர்ச்சி பூர்வமாக அப்படின்னு சொல்லலாம், உணர்ச்சி பூர்வமாக இந்த நூலாசிரியர் சொல்கிறார். இந்த லாங்குவேஜே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு செந்தமிழை பயன்படுத்தாமல் பேச்சு தமிழை பயன்படுத்தி, இந்த ரீஜனுடைய பேச்சு தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா தென் தமிழகத்துடைய பேச்சு வழக்கில் மதுரை அந்த சைடு, மதுரைக்கு அந்த பக்கம் ஆசிரியருடைய ஊரும் கூட அதுதான். அப்போது அந்த லாங்குவேஜ்லேயே அந்த தாங்கள் பட்ட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத நூலாசிரியர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற மாதிரியே எழுதியிருக்கிறார். தன்னுடைய ஊர் எப்படி இருக்கும், ஊருடைய அழகான வர்ணனை அப்படிங்கிறதோட இந்த நூல் ஆரம்பிக்குது. இயற்கை வர்ணனை ஒரு பக்கம் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, மனிதர்களிலே இருந்த ஜாதிகள், ஜாதிய அமைப்பு, ஜாதிய ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்த தெருக்கள், அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுபோக இந்த நூலில் ரொம்ப படித்து நிறைய இடங்களில் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நாம் அந்த இடத்தில் இருந்தால் எப்படியெல்லாம் உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நூலாசிரியர் உணர்த்துறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வறுமையின் காரணமாக கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் இந்த நூலாசிரியர். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது, அதாவது கல்ச்சுரல்ஸ் நடக்குது. அந்த கல்ச்சுரல்ஸில் நல்ல துணியை உடுத்தணும் அந்த கல்ச்சுரல்ஸ்க்கு போகிறதுக்கு. ஆனால் அந்த நல்ல துணி இல்லாமல், அது வாங்குவதற்கு பணம் இல்லாமல், அந்த கல்ச்சுரல்ஸ் நடக்கக்கூடிய அந்த டைம் முழுக்கவே ஒரு பாத்ரூமில் இருந்து அந்த நேரத்தை கடத்தினாராம் இந்த நூலாசிரியர். இதையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. எப்படி வறுமை அப்படிங்கிறது மக்களை எவ்வளவு தூரம் துன்பப்படுத்துது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். வறுமை அப்படிங்கிறதோட மட்டும் இல்லை, சமூக ரீதியான புறக்கணிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நூலாசிரியர் சொல்கிறார். அப்போது கிராமத்தில், அவர்கள் இருந்த கிராமத்தில் எந்த மாதிரியான ஜாதிய பிரச்சனைகள் இருந்தன. அதாவது கிட்டத்தட்ட இவர்களும் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் தானே. குறிப்பாக ஆசிரியரே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நமக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட புரிதலுக்காக தலித் அப்படிங்கிற வார்த்தை ஆசிரியரை அந்த வார்த்தையை நாமும் பயன்படுத்துகிறோம். அதாவது இரண்டு ஜாதியினருமே தலித் ஜாதிகள் அப்படின்னு தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க வெளியாட்கள். ஆனால் அந்த ரெண்டு ஜாதியினருமே கூட தங்களுக்குள்ளே எப்படியெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, அதையெல்லாம் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். அதே போல் ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட தங்கள் மீது எப்படியான ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க, எப்படியெல்லாம் கொஞ்சம் ஜாதியால் மேம்பட்ட
மக்கள் வந்து எப்படி தங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை வந்து அடக்குமுறைகளை வந்து ஏவுறாங்க. அதெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லாமல் நடந்த விஷயங்களே அப்படியே வந்து பதிவு பண்ணிட்டு கொண்டே போகிறது தான் அந்த நாவலுடைய ஒரு பியூட்டி அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு சில சம்பவங்களை வந்து சொல்கிறார். அந்த சம்பவங்களின் போது தங்களுடைய சமூகம் எப்படி பாதிக்கப்பட்டது, தங்களுடைய சமூகத்து பெண்கள் எப்படி அதையெல்லாம் எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து வந்தார்கள் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி உழைப்பு 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 உழைத்து உழைத்தே எப்படி தேய்ந்து போனார்கள் அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் பதிவு பண்ணுறார். எந்த சூழலில் அவர்கள் வந்து முன்னாடியிருந்தே மதம் மாறிய ஒரு குடும்பம்தான். அப்போது அந்த மக்களுடைய வழக்கங்கள்லாம் வந்து என்ன, கிறிஸ்துவர்களாக மாறிவிட்ட அந்த மக்களுடைய வழக்கங்கள்லாம் என்ன, மதம் தாங்கள் மாறினாலும் கூட தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் வந்து ஈவன் அந்த சர்ச்சுடைய கட்டுப்பாடு, அந்த மேல் ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சிலர் தான் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருந்தாங்களாம். ஆனால் அவர்களும் கூட எப்படி தங்களுடைய அந்த சர்ச்சையெல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள், அந்த சர்ச்சைகளில் என்னென்னலாம் கொடுமைகள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து தன்னுடைய சொந்த அனுபவங்களாகவே வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. சின்ன வயசில் வந்து எப்படியெல்லாம் ஒரு மதத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக பயமுறுத்தி ஒரு விஷயத்தை வந்து கற்பிக்கிறாங்க, அது எப்படியான தாக்குதலை வந்து உளவியல் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் ஆசிரியருடைய எழுத்துக்களிலே நாம் வந்து படிச்சுக்க முடியுது. எதையுமே வந்து ஒரு பிரச்சார யுக்தியில் ஆசிரியர் சொன்னதாகவே வந்து நமக்கு தெரியல. அப்படியான ஒரு எழுத்து நடை வந்து இதில் வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா நூலாசிரியர் வந்து எப்படி ஒரு படிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து ஒரு ஆசிரியராக பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் தான் கொஞ்சமாக தனக்கு வந்து செல்வம் கிடைக்குது, அந்த காசு கிடைக்குது. அப்போது வந்து எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொண்டார்கள், அதெல்லாம் வந்து தன்னுடைய சொந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் வேலையில் இல்லாமல் திடீரென்று கன்னியாஸ்திரியாக ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்து வருது. இந்த இடத்தில்தான் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய தவறு செய்து விட்டோம் அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க. அதாவது இவர்கள் கன்னியாஸ்திரியாக மாறிவிட்ட பிறகு அங்கே சென்று ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி போதிக்கப்படுது. ஆனால் இவர்கள் என்னென்னலாம் சொல்கிறார்களோ, அதாவது ஜாதிய பாகுபாடு பார்க்கக்கூடாது, ஏழைகளுக்கெல்லாம் சென்று உதவ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை வந்து சேவைக்கு அர்ப்பணிக்க வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி வெளியில் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இருக்கக்கூடிய மிஷனரிகள் உண்மையில் அதை செய்கின்றனவா அப்படிங்கிற கேள்விதான் இந்த நூலுடைய மைய கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர் தன்னுடைய சொந்த அனுபவமாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து தன்னுடைய அனுபவத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க. அவருடைய அனுபவங்களில் பார்த்தீங்கன்னா, அவர் போய் சேரக்கூடிய அந்த மடம், அந்த அதாவது கன்னியாஸ்திரிகளுடைய சர்ச்சு மடம், அங்கே இருக்கக்கூடிய பள்ளி, அங்கே வந்து பணக்காரர்கள் மட்டுமே படிக்கிறாங்க. ஏழைகளுக்கு சேவை செய்கின்ற வாய்ப்பே கிடையாது. மணியடித்தால் உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே கிடையாது. கிட்டத்தட்ட தான் வாழ்ந்த சிறுவயதில் அந்த ஆசிரியர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. உணவு கிடைக்காம உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி ஆன பின்பாக அப்படியே ஒரு செல்வ செழிப்பில் ஏழைகளையே பார்க்கவே வாய்ப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் பார்த்து பார்த்து இவர்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. அதே போல் இவர் எந்த சமூகம் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற கன்னியாஸ்திரிகளுக்கு வந்து தெரியாதாம். அப்படி தெரியாத போது இவர்கள் நல்லா படிக்கிறனால வேறு ஆசிரியரே சொல்கிறாங்க, அதாவது இவர்கள் நல்லா படித்து நல்லாக முன்னேறி வந்து விட்டதால் இவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு தெரியவில்லையாம். தெரிந்திருந்தால் என்னென்னலாம் ஆயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினைத்து கற்பனையில் அவர்கள் பயப்படுகிறார்கள். நூலாசிரியரே வந்து சொல்லக்கூடிய கருத்து இதெல்லாம். அப்படி பார்த்தா இந்த குறிப்பிட்ட சமூகம் தெரியாமலே மற்ற கன்னியாஸ்திரிகள் இவர்கள் சார்ந்த சமூகத்தை பற்றி என்னென்னலாம் பேசினார்கள், எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை பற்றி அந்த மேல்தட்டில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகளுடைய பார்வை என்னவாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து ஆசிரியர் வந்து எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமாகவே இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ஜாதிய கொடுமைகளால் ஒரு மதத்திலிருந்து ஒரு மதத்துக்கு மாறினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் போய் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இங்கே இருப்பதை விட அங்கே
இன்னும் என்னென்ன பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கடைசியாக ஆசிரியர் முன்வைக்கக்கூடிய கேள்வி அதுதான். அப்போது எதனால் மதம் மாறினார்கள் அந்த கேள்வி முக்கியமாக வருது இல்லையா? ஏன்னா எதுக்கு பயந்து அங்கே போனார்களோ அங்கேயும் அதே பிரச்சனை அப்படின்னா பின்பு எதுக்கு மதம் மாறணும் அப்படிங்கிற கேள்வி வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய சொந்த அனுபவங்கள், ஊர் திருவிழா எப்படி நடந்தது, அதை பற்றிய வர்ணனைகள்லாம் கூட ரொம்ப நல்லாக இருந்தது. எப்படியாக சினிமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும்போது அதை எப்படி மக்கள் பார்த்து வியந்தார்கள், இதெல்லாம் ரொம்ப கிராமத்து பின்னணியில் ஒரு இன்னசென்ட்டான மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், இதெல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணிகிட்டே போகிறாங்க. கடைசியாக இந்த நூல் சொல்லக்கூடிய முடிவு எங்கே முடியுது அப்படின்னா, இப்படியாக கன்னியாஸ்திரியாக இருந்து கொண்டு தான் எந்த சமூகம் என்பதை மறைத்து கொண்டு அல்லது வெளிப்படுத்தாமல் தன்னுடைய சமூகம் பற்றி அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் காதில் கேட்டுக்கொண்டு எந்த நோக்கத்திற்காக உள்ளே சேர்ந்தோமோ அந்த சேவையை செய்யாமல் செல்வ செழிப்பில் திளைத்து கொண்டு தன்னுடைய நோக்கத்தையே மறந்துவிட்ட ஒரு அமைப்பிலிருந்து நாம் ஏன் இருக்க வேண்டும், அதை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கன்னியாஸ்திரியாக இருந்த ஆசிரியர் தன்னுடைய அந்த வேலைகளெல்லாம் விட்டு சாதாரண இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறார் அப்படிங்கிறதோட இந்த நூல் நிறைவாகுது. இந்த நூலை நாம் ஏன் விமர்சனத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பழையபடி முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட்டு தான். அப்போது இந்த மதமாற்றம் அப்படிங்கிறது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துது, இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கிராமத்து திருவிழாக்கள் பற்றிலாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, நேரில் பார்த்ததில்லை. ஒரு ஊர் முழுக்க கிறிஸ்துவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த ஊருடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் வளர்ந்த சூழலில் அதுவும் இருந்ததில்லை. நம்ம பொதுவாக ஏதோ பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவர் இருப்பார், அவர் வீட்டில் கும்பிடுவார், சர்ச்சுக்கு போவார், அவ்வளோதாங்க நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ஊரே மாறும்போது எப்படியான கலாச்சார மாற்றங்கள்லாம் ஏற்படுது, அதையெல்லாம் ஆசிரியர் ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு துயரம் சொல்லப்படாத மக்கள், வலி நிறைந்த ஒரு பக்கம், அதுவும் மதம் மாறியும் தங்களுடைய எதுக்கு மதம் மாறணுமோ அந்த நோக்கமே கிடைக்கல அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய வெளிப்படக்கூடிய விரக்தி, இதை எல்லாம் ஒரு சின்ன நூலில் ஒரு அழகான நாவல் வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இது ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.